உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், தவக்கால 3ஆம் வாரம் வெள்ளி 28/3/2025. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கின ஓசே நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இயல் 14 இறைவாக்கியங்கள் 2 முதல் 10 முடிய. இந்த பகுதி பாவங்களை அறிக்கையிடுதல் என்றும் இறையர்பு என்றும் நம்மிடம் இரு கருத்துக்களை தியானிக்க பதிவு செய்கிறது. ஓசே என்ற வார்த்தைக்கு கடவுள் மீட்கிறார் என பொருள்படும். இவரது நூலில் இறைவனுக்கும் இஸ்ராயல் இனத்திற்கும் உள்ள உறவு திருமண உறவுடன் ஒப்பிடப்படுகிறது. இறைவனின் அன்பு ஆர்வம் உள்ளது, புறக்கணிக்கப்படும் பொழுது ஆத்திரம் கொள்வது எனினும் தன் தவற்றுக்காக மனவருந்தி தன்னிடம் வரும் பக்தனை இறைவன் அன்புடன் ஏற்பார். இதையே இன்றைய வாசகம் வலியுறுத்துகிறது. பாவங்களை அறிக்கையிடுதல். பாவத்தின் பயனாக நாம் இறைவனுடன் கொண்டுள்ள உறவு முறிகிறது. மீண்டும் இறைவனுடன் இணைய நாம் எடுக்கும் முயற்சியும் இறைவனது கொடையே ஆகும். எனவே தான் பாவம் செய்த மக்களை பார்த்து கூறுகிறார், இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். 2. மக்கள் இறைவனிடம் கேட்க வேண்டிய மன்றாட்டுகளையும் ஓசே கோடிட்டு காட்டுகிறார். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும். 3. காய்கனிகளையும் காளை மாடுகளையும் இறைவனுக்கு காணிக்கையாக்கினார்கள் மக்கள். இவை தங்களையே இறைவனுக்கு அளிப்பதன் அடையாளம் என்பதை மறந்தனர். காணிக்கைகள் செலுத்தினாலும் அவர்களது உள்ளம் இறைவனோடு ஒன்றுபடவில்லை. சொல்லும் ஜெபங்கள் வெறும் மந்திரங்களாக ஒலித்தனவே தவிர உள்ளத்து உணர்ச்சிகளை உதடுகள் உணர்த்தவில்லை. எனவே தான் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் 14:2 என்கிறார். அவருடைய பெயரை அறிக்கை இடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சி வழி. எபிரேயர் 13:15. தாங்கள் இதுவரை செய்து வந்த தவற்றிலிருந்து விடுதலை தேடுகின்றனர். இஸ்ராயல் இனத்தை நடத்தி வந்தவர் இறைவனே. அவர்தான் அவ்வப்போது இறைவாக்கினர் வழியாக அரசியல் அறிவுரை வழங்கியும் வந்தார். இறைவனது விருப்பத்திற்கு மாறாக அசீரியரை நம்பினர். அதில் பயனில்லை என்பதை அறிந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறார். மரக்கட்டையை கொண்டு கைத்திரால் செய்யப்பட்ட சிலைகளை வழிபட்டனர். இதற்காக வருந்தினர். நமது பாவங்களை இறைவனிடம் வெளியிட்டால் பாவ மன்னிப்பு பெற முடியும் என்பதை அறிக்கையிடாத வரை நாள் முழுவதும் நாம் கதறி அழுதால் என் எலும்புகள் கடன்று போயின. எனவே அதே ஆசிரியர் ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். திருப்பாடல் 32:5. என்னையே சோதித்தறிந்து என் பாவங்களை அறிக்கையிட்டு என் வாழ்வை நெறிப்படுத்த வேண்டிய காலம் இத்தவக்காலம். 2. இறையன்பு. இஸ்ராயல் இனத்தின் வரலாறு அது இறைவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறிய வரலாறு எனலாம். தன்னை விட்டு வேறு கடவுளர்களிடம் சென்றதை மனைவி தன் கணவனை விட்டு பிரிந்து வேசித்தனம் செய்ததாகவே எண்ணினார் கடவுள். எனினும் இதையும் மன்னித்து அவர்களை தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பின் பயனாக இஸ்ராயல் வாழ்வில் மீண்டும் மறுமலர்ச்சி. அது கிளையுள்ள செழித்த மரம், நறுமணமுள்ள மலர். நான் இஸ்ராயலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலியை போல் மலர்வான், லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். 15:6.
இறைவனால் அன்பு செய்யப்பட்டு அவருடன் இணைந்திருப்பவன் இறைவனால் அன்பு செய்யப்பட்டு அவருடன் இணைந்திருப்பவன் கனி தரும் மரம், அதுவும் இறை அருளால் தான். நீ கனி கொடுப்பது நம்மாலே தான். யோவான் 15:1-6. நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 12 இறை வாக்கியங்கள் 28 முதல் 34 முடிய. இந்த பகுதி இன்றியமையா கட்டளை பற்றியும் இணைந்து செல்லும் கட்டளை பற்றியும் 2 கருத்துக்களை நம் முன் தியானிக்க அழைத்து நம்மை இறைவனிடம் சேர்க்க முயலுகின்றன. மறைநூல் அறிஞனின் கேள்விக்கு பதிலளிக்கும் முறையிலே நாம் பின்பற்ற வேண்டிய இன்றியமையாத வழியை இயேசு இன்றைய நற்செய்தி வழி நமக்கு அறிவுறுத்துகிறார். கடவுளுடைய அரசு நம்மிடையே இருக்கிறது என்பதை நம் கடவுளையும் கடவுளின் பிள்ளைகளாகிய மனிதர் அனைவரையும் முழுமையாக அன்பு செய்வதில் அடங்கியுள்ளது என்பது வாசகத்தின் கருத்து. இன்றியமையா கட்டளை. இஸ்ராயேலே உற்று கேள், ஷெமா இஸ்ராயேல் என்று தொடங்கும் பழைய ஏற்பாட்டின் மேற்கோள் பகுதி இனச்சட்டம் 6:4-9 இஸ்ராயேல் மக்களை ஒரே கடவுள் வழிபாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் ஆணை எனலாம். எகிப்திலும் சரி, பாலை நிலத்திலும் சரி, கானான் நாட்டிலும் சரி, இஸ்ராயேல் எதிர்ப்பட்ட மிகப்பெரிய சோதனை பிற தெய்வ பாகால் வழிபாடாகும். உருவங்கள் கடவுளற்ற. இனச்சட்டம் 4:25 உண்மை கடவுள் ஒருவரே, அவரையே முழுமையும் வழிபட வேண்டும். இனச்சட்டம் 10:12 என்பது தொடர்ந்த பழைய ஏற்பாட்டின் படிப்பியலும் இதே படிப்பினையும் வலியுறுத்துகிறது. பயனற்ற சிலைகளை விட்டுவிட்டு என்றும் வாழும் கடவுள் பக்கம் திரும்பி வாருங்கள். திருத்தூதர் பணி 14:15. 1 தெசலோனிக்கேயர் 1:9 என்பது பவுலடியாரின் போதனை. கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளை எல்லோரும் அன்பு செய்வோம். ஆயினும் முழு உள்ளம், முழு ஆன்மா, முழு மனம், முழு வலிமையோடு அன்பு செய்கிறோமா என்பது தன் கேள்வி. நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பை போன்றவர். எபிரேயர் 12:29 தனியுரிமை பாராட்டுகிறவர். பிற கடவுள் அல்ல, நாம் அவரோடு சமமாக வழிபடுவதை வெறுப்பவர், எதிர்ப்பவர். யோசுவா 24:29 ஆயினும் நம்முடைய இதயங்களில் எத்தனை பீடங்கள் கட்டி எத்தனை குட்டி கடவுளர்களை, அதாவது பணம், பெண், போதை, சுயவெறி முதலியன நாம் வணங்குகிறோம் என்பது நமக்கு தெரியும். பொன்னை, மாதரை, பூமியை நாடினேன். என்னை நாடிய என்னருள் நாதனே, உன்னை நாடுவன், உன் அருள் தூய் வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியேனே என்று நாம் கூற முடியுமா? இணைந்து செல்லும் கட்டளை. முழு மனத்தோடு நேசிக்கும் எவரும் கடவுளுடைய சாயலான மனிதர்களை. தொடக்க நூல் 1:27 வாழும் கடவுளின் மக்களான ஓசே 1:10 மனித இனத்தை அன்பு செய்ய வேண்டும், ஏனெனில் கடவுள் தம்மை வெளிப்படுத்துவதும் மக்களிலே தான். எனவே தான் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. 1 யோவான் 4:20 என்பார் யோவான். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. 1 யோவான் 4:21 இக்கட்டளை 2ஆம் கட்டளை என்று முதலாவதோடு இணைந்த கட்டளை. இக்கட்டளையை பின்பற்றாத ஒருவன் முதற் கட்டளையை பின்பற்றுவது இயலாது. ஆகவே மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 24:40 என்று கூறுவது இந்த கருத்திலே தான். எனவே பிறருக்கு அன்பு செய்வது
நம் தலையாய கடனாக அமையட்டும். இத்தவ காலத்திலே சிறப்பாக பிறர் அன்பில் வளருவோமா? இந்த பிறர் அன்புக்கு அளவுகோல் நமக்கே காட்டிக்கொள்ளும் அன்பு. நம்முடைய உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி, நமது உடைமைகள், உரிமைகள் எத்தகைய ஆழ்ந்த அன்போடு அன்பு செய்கிறோமோ அத்தகைய ஆழ்ந்த அன்பை, அளவு கடந்த அன்பை, தனித்த அன்பை நாம் பிறர்பாலும் காட்ட வேண்டும். அந்த அன்பு சிறப்பாக ஏழை எளியோர்பால், நலிவுறுவோர் நசுக்கப்பட்டோர்பால் காட்டும்போது தான் பிறர் அன்பின் இலக்கணத்துக்கு நாம் தகுதியுடையவர்கள் ஆகிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த அன்பை கடைபிடிக்க ஆற்றல் தருவாராக. ஆமேன்.